சுமார் 600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்காசி செண்பக பொழில் என்கிற பெயர்ல தான் அழைக்கப்பட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க, 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி செண்பக பொழில் என்கிற பெயர்ல தான் நம்ம தென்காசி அழைக்கப்பட்டுச்சு. செண்பக மரங்கள் நிறைந்த மலைக்காடுகளும் சோலைக்காடுகளும் பசுமையும் போர்த்திய ஊராய் இருந்ததால செண்பக பொழில் என்கிற பேரு புழக்கத்துல இருந்துச்சு. இந்த ஒரு பெயர் மட்டும் கிடையாது, மொத்தம் 16 பெயர்கள்ல தென்காசி அழைக்கப்பட்டு வந்திருக்கு. என்னென்ன பெயர்னா சச்சிதானந்தபுரம், முத்துத்தாண்டவநல்லூர், ஆனந்த கூத்தனூர், சைவமூதூர், தென்புலியூர், குயின்குடி, சித்தர்வாசம், சிவமணவூர், சத்தமாதரூர், சித்திரம் மூலத்தானம், மயிலைக்குடி, பலாலிங்கப்பாடி, வசந்தக்குடி, கோசிகை இப்படின்னு பல பெயர்கள் புழக்கத்துல இருந்துச்சு. 1420கள்ல தென்காசிய தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர்கள் வருகைக்கு பிறகுதான் தென்காசி என்கிற பெயர் உதயமாச்சு. இது மாதிரி தென்காசி தொடர்பான அரிய தகவல்களுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.